ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாகர்கோவில் மார்க்கெட் ட்ரேடர்ஸ் கம்யூனிட்டி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் குட் மார்னிங். ஸோ இன்றைக்கி வந்துட்டு நம்ம இன்னையோட அனலைசிஸ் பார்த்துடலாம். ஸோ நம்ம நேற்று வந்து அனலைஸ் வீடியோ போடலை. ஸோ ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதுக்கு முந்தின நாளே நம்ம சொல்லியிருந்தோம், மார்க்கெட் இங்கேருந்து பை சைடு போயிருந்து இந்த ஏரியாவிலேருந்து கீழே வந்து ஒரு ஹெச்எல் ஃபார்ம் பண்ணிவிட்டு பை சைடு போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். ஸோ அதே போல் மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா மேலே போயிட்டு கீழே வந்து ஒரு ஹெச்எல் ஃபார்ம் பண்ணியிருந்து அந்த ஹெச்எல்ல இருந்து அகைன் எங்கே போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து பை சைடு நோக்கி போயிருந்து கிட்டத்தட்ட இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 260 to 270 பிப்ஸ் வந்து கேப்சர் பண்ணியிருந்து, அதாவது ஒரு $27 கிட்ட கேப்சர் பண்ணிவிட்டு அகைன் பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து கொஞ்சம் செல் சைடு வந்துருந்துச்சு. ஸோ இது 1 hour சார்ட்டில் நான் காட்டிகிட்டு இருக்கேன். ஸோ 30 minutesல பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு சேம் இதே ஃபார்மேட்ஸ் தான் இருக்கும். ஸோ 30 minutesல பார்த்திங்க அப்படின்னா அதே போல் தான் சேம் இதே மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். ஒரு மார்க்கெட் வந்துட்டு ஹை போயிட்டு அங்கேருந்து கீழே வந்து ஒரு ஹையர் லோ ஃபார்ம் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். ஸோ அதே போல் பார்த்திங்க அப்படின்னா 30 minutesலேயே ஒரு ஹையர் லோ ஃபார்ம் பண்ணியிருந்துச்சு. ஓகே, இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் இங்கேருந்து மேலே போயிருந்துச்சு. மேலே போய் ஒரு ஹையர் ஹை ஃபார்ம் பண்ணிட்டு அகைன் கீழே வந்து ஒரு ஹையர் லோ ஃபார்ம் பண்ணியிருந்துச்சு. ஸோ இது க்ரீன் கலர் கேண்டிலாக தான் நம்ம சடனாக பை பண்ணியிருப்போம். ரெட் கலர் கேண்டிலாக இருந்துச்சு. ஸோ கேண்டில் கன்ஃபர்மேஷன் பார்த்து பை பண்ண வேண்டிய மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த இடத்துல நம்ம நேற்று பார்த்திங்க அப்படின்னா குரூப்பில் ஒரு மெசேஜ் நான் போட்டிருப்பேன். இந்த எல்ஹெச் ஃபார்ம் ஆகிறப்ப நான் என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா மார்க்கெட் செல் சைடு போகிறதுக்காக புஷ் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். ஸோ எதை பேஸ் பண்ணி நான் சொன்னேன் அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ஒன்று இந்த கேப் ஃபில் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக மார்க்கெட் கீழே வரும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் எனக்கு இருந்துச்சு. ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹையை வந்து பிரேக் பண்ண முடியாமல் ஒரு லோவர் ஹை அப்படிங்கிறது ஒரு ரெட் கலர் கேண்டில் 30 minutesல கன்ஃபார்ம் ஆச்சு. ஸோ இந்த மாதிரி கன்ஃபார்ம் ஆகிறப்ப தான் நான் என்ன சொன்னேன் அப்படின்னா மார்க்கெட் வந்து செல் சைடு இங்கேருந்து மூவ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணேன். பட் என்னாச்சு அப்படின்னா இங்கேருந்து ஆல்மோஸ்ட் ஒரு 170 to 200 பிப்ஸ் வந்துட்டு செல் சைடு வந்துட்டு அகைன் பார்த்தீங்க அப்படின்னா ஈவினிங் நியூஸ் காரணமாக மார்க்கெட் வந்து மறுபடியும் ரெக்கவர் ஆகி பை சைடு நோக்கி போக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃப்ளாக் கான்செப்டில் மார்க்கெட் வந்துட்டு ஒரு ஃப்ளாக் மாதிரி போயிட்டே இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு கேண்டிலுக்குள்ளே இன்னொரு கேண்டில் வர மாதிரி இன்டர்னல் கேண்டில்ஸாக ஃபார்ம் ஆகி மார்க்கெட் போயிட்டே இருக்குது. ஓகேவா? ஸோ அதனால தான் நேற்றோட நம்ம அனலைசிஸ் வீடியோ கொடுக்கல. ஓகேவா? ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பண்ணணும், இன்றைக்கி நம்ம அனலைஸ் வீடியோவில் என்ன சொல்ல போகிறோம், என்ன நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இன்றைக்கி வந்துட்டு நம்ம 2 விஷயம் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்துட்டு இந்த ஏரியாவில், அதாவது இந்த ஏரியாவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹையர் ஹை ஃபார்ம் பண்ணியிருக்கு. இந்த ஹையர் ஹையோட இந்த ஹையை வந்துட்டு லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ணி உள்ள க்ளோசிங் வச்சு ஒரு லோவர் ஹை, அதாவது இப்போ நடக்கிற கேண்டிலில் ஒரு 30 minutes கேண்டிலில் ஒரு ரெட் கலர் கேண்டிலில் ஒரு எல்ஹெச் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட் செல் சைடு வர சான்ஸ் இருக்குது. பட் அது வந்து 50% தான் சான்ஸ் இருக்குது. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே எந்த ஒரு லோவுமே ப்ராப்பராக பிரேக் ஆகலை. ஏதாச்சும் ஒரு லோ வந்து ப்ராப்பராக பிரேக் ஆச்சுன்னா தான் அகெயின் வந்துட்டு ஒரு எல்ஹெச் ஃபார்ம் பண்ணி கீழே வரும். பட் என்ன அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ட்ரிபிள் பாட்டம் மாதிரி ஒரு ஃபார்ம் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த ஹையை பிரேக் பண்ண முடியாமல் இங்கே வந்து விக் வச்சுட்டு க்ளோசிங் போட்டிருக்கோம். ஸோ அதே போல் இந்த இடத்துல க்ளோஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. இல்லை இன்னொரு விஷயம் இந்த இடத்துல என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த ரெண்டுக்கும் இன்பிட்வீனில் வந்து ஒரு ஹெச்எல் வந்து ஃபார்ம் ஆகும். அதாவது இங்கே இருக்கிற இந்த ஹைக்கும் இங்கே இனி ஃபார்ம் ஆகிற இந்த லோக்கும் இடையில பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ஹெச்எல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். ஓகே, ஸோ அது இந்த ஜோனாக கூட இருக்கலாம். அந்த ஜோனை வந்து நான் மென்ஷன் பண்ணிடுறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹெச்எல் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து நமக்கு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ மார்க்கெட் அகைன் இங்கேருந்து வந்து இந்த இடத்துல புஷ் பண்ணிவிட்டு மேலே போகிறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்கும். ஓகேவா? ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த மாதிரி மார்க்கெட் வந்து அந்த இடத்துல புஷ் பண்ணுறப்ப நமக்கு ஒரு க்ரீன் கலர் கேண்டிலில் 30 minutesல நமக்கு வந்துட்டு ஹெச்எல் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் கிடச்சிச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அங்கே வந்துட்டு ட்ரேடை வந்து நம்ம பாசிபிள் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது அந்த ஹெச்எல் கேண்டில் கன்ஃபார்மான கேண்டிலுக்கு கீழே இருக்கணும். டார்கெட் அப்படிங்கிறது ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ். ஓகேவா? ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து நம்ம டார்கெட்டாக வச்சுக்கலாம். இந்த ஏரியா தான் நம்மளோட நெக்ஸ்ட் டார்கெட்டாக இருக்கும், ஹெச்எல் ஃபார்ம் பண்ணுற ஏரியா. ஓகேவா? ஸோ நான் அந்த பாயிண்ட்டை வந்துட்டு ஜஸ்ட் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன ஆகும் அப்படின்னா இப்போ இங்கே வந்து இன்னும் எல்ஹெச் ஃபார்ம் ஆகலை. ஓகேவா? ஸோ இந்த கேண்டில் மேலே போயிட்டு இந்த ஹையை பிரேக் பண்ணிவிட்டு ஒரு ஹை வைக்கும். ஸோ அந்த ஹையிலிருந்து இந்த லோக்குள்ளே இன்பிட்வீனில் எங்கே வேணாலும் இந்த ஹெச்எல் ஃபார்ம் ஆகலாம். ஓகே, பட் மோஸ்ட்லி இந்த 4598 அப்படிங்கிற பாயிண்டில் தான் ஃபார்ம் ஆகும். ஸோ நம்மளோட குரூப்பில் இன்னையோட சிக்னல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 4598.751ல் ஒரு ஹெச்எல் 30 minutesல ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நம்ம வந்து பை போகலாம். ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல ஃபார்ம் ஆகிற 30 minutes கேண்டிலோட லோவில் தான் ஸ்டாப் லாஸ் இருக்கணும். டார்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய ஹை. ஓகேவா? ஸோ இதுதான் இன்றைக்கி நம்ம பண்ண வேண்டிய விஷயம். இதுதான் நம்ம இன்னையோட சிக்னல் குரூப்பில் நம்மளோட அனலைசிஸ். ஓகேவா? ஸோ இதை பற்றி ஏதாச்சும் டவுட் உங்களுக்கு தனிப்பட்டு இருந்துச்சு அப்படின்னா எனக்கு டிஎம் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை கொடுக்குறேன். ஓகே.